This is your aim in life. போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் காமன் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மார்க் அலகேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஓப்பன் கோட்டாக்கு இருக்குல்ல, அதே தான் சேம் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 100 மார்க். இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து சேம் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி 100 மார்க் சேமாக இருக்கும். அதே மாதிரி மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து 70, அதே மாதிரி பிசிக்கல் எஃப்எஸ்சி டெஸ்ட் வந்து 15, விவா வைஸ் இன்டர்வியூ வந்து 10, ஸ்பெஷல் மார்க் வந்து 5, டோட்டலாக வந்து 100 மார்க். அஸ் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்த ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எப்படி வந்து கொடுத்துருந்தாங்களோ ஓப்பன் கோட்டாக்கு அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்டேஜ் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் இஸ் ரிவைஸ்ட் ஆஸ் ஸ்டேஜ் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஓப்பன் கோட்டாக்கு என்ன இதுவோ அதே தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சஃபால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து மெயின்ஸு இன்டர்வியூ அது எல்லாமே தமிழ் பிசிக்கல் எஃப்என்சி டெஸ்ட் எல்லாமே வந்து சேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து there is no physical measurement test for department quota candidates, ex-servicemen, surveying military personnel who are going to retire within 1 year, personnel of Central Armed Police Force. ஸோ இதில் வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா கிடையாது. ஓப்பன் கோட்டாக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சரி எக்ஸ்-சர்வீஸ் மேனுக்கும் சரி அவங்களுக்கு வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த பார்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எண்டூரன்ட் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட், எக்ஸ்-சர்வீஸ் சர்வேயிங் மிலிட்ரி பர்சனல் as சேம் as ஓப்பன் கேண்டிடேட்ஸ். ஸோ வந்து மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் கிடையாது. எண்டூரன்ஸ் டெஸ்ட், பிசிக்கல் எஃப்என்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரோப் கிளைம்பிங், ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஓப்பன் கோட்டாக்கு என்னெல்லாம் இருக்கோ அது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மென்ஸாக இருந்தோம் அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். அதே மாதிரி உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 400 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளிகபிள். அது இல்லாமல் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் இது வந்து அப்ளிகபிள். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எலிஜிபிலிட்டி ஃபார் 20% போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் இஸ் ரிவைஸ்ட் as follows. A common examination will be conducted for both டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் ஓப்பன் கேண்டிடேட்ஸ். எக்ஸாமினேஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, the open and department quota candidate who qualify in certificate verification. அதாவது ஓப்பன் கோட்டா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து மெஷர்மெண்ட் வந்து எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரோப் கிளைம்பிங் அந்த மாதிரி பிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இல்லை அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை, அதே மாதிரி பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் வந்து கிடையாது. சரிங்களா, அது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு சில இஷ்யூ ஆனனால இதை வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பிசிக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து வேகன்சியை பேஸ் பண்ணி ஒரு 1000 வேகன்சி அப்படின்னா 2000 பேர்த்த வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1:2 ரேஷியோவில் நாங்கள் கூப்பிடுவோம். சப்போஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வேகன்சி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு வேகன்சியில் வந்து கட் ஆஃப் வந்து 62 மார்க் வருது. அந்த 62 மார்க்கில் 100 பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க அப்படின்னா 63 பேரும் வந்து சேம் 62 மார்க் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1:2 ரேஷியோவில் 2 பேர் தான் நான் கூப்பிடணும். அதே சேம் மார்க்கில் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸை கூப்பிடுவோம். அதாவது 62 மார்க் 3 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வேகன்சினா நாங்கள் வந்து 3 பேர்த்தையும் கூட நாங்கள் கூப்பிடுவோம். 1:2 ரேஷியோ விட நாங்கள் அதிகமாக கூட நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இதில் ஒரு சில இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஸ்பெஷல் மார்க் வந்து நீங்கள் இது பண்ணுவீங்கல்ல, அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெமோ வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லிருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு விட்ட நோட்டிஃபிகேஷன்லையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்பெஷல் மார்க் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு எத்தனை மார்க் அப்படின்ட்டு ஒரு ஜியோவில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ளஸ் வந்து ஓப்பன் கோட்டாக்கு காமன் எக்ஸாமினேஷன், 2 பேர்த்துமே காமன் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி இதில் வந்து லா கொஷின் வந்து வருமா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. லா கொஷின் வந்து வராது. லா கொஷின் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. லா கொஷின் வந்து வராது.
ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பன் கோட்டாக்கு எக்ஸாம் வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கும். லா கொஷின் வந்து இதில் வந்து இன்க்ளூட் கிடையாது. இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதிலேயே சொல்லியிருப்பாங்க, இதில் சொல்ல. ஸோ அதனால வந்து லா கொஷின் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஓப்பன் கோட்டா கேண்டிடேட் வந்து யாருமே வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லைப்பா. ஸோ வந்து உங்களுக்கு 1299 வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300க்கு மேற்பட்ட வேகன்சி பேக்லாக் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அந்த தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2023 வந்து எக்ஸாம் வச்சாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 700+ வந்து வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த 700+ வேகன்சி வந்து கொஷின் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இப்போ அதை விட டபுள் மடங்கு வேகன்சி. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஸோ அதனால வந்து யாரும் வந்து தேர்வை எதிர்நோக்கிறதுக்கு வந்து யாருமே பயப்படாதீங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஸோ வந்து இந்த வேகன்சி வந்து மறுபடியும் வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேகன்சி வந்து மறுபடியும் வராது. அந்த மறுபடியும் இந்த வேகன்சி வந்தாலும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏஜ் இருக்காது, எலிஜிபிலிட்டி இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சான்ஸ். காவல்துறை வட்டாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு உயர் அதிகாரியாக நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிறந்த ஒரு லட்சியத்தோட வந்து நிறைய பசங்க வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரசாதம். ஸோ அதனால வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து நல்ல முறையில் படிச்சிங்க. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மாதம் இருக்குது. ஆல்ரெடி வந்து எல்லாமே படித்து வச்சிருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலேயே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த படித்ததை வந்து இந்த 1.5 மாதத்தில் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா டெஸ்ட் அதிகமாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். சரிங்களா. நல்ல சான்ஸு. இந்த சான்ஸை வந்து விட்டுறாதீங்க. விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து யாரும் நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருது வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். பிசி நோட்டிஃபிகேஷனானா அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் என்னை பொறுத்தவரையும் அடுத்த வருஷம் வந்து ரிக்ரூட்மெண்ட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரிங்களா. ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து நல்ல முறையில் வந்து உபயோகப்படுத்திங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து எல்லாமே வந்து சேமாக இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து எங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கும், 35 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நாங்கள் எப்படி சார் நாங்கள் வந்து பிசிக்கல் நாங்கள் எப்படி நாங்கள் பண்ண முடியும் எங்களால் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு காமன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் காமன். அதே மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் வந்து காமன். சரிங்களா. அதனால வந்து நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு கூட வந்து நீங்கள் வந்து போட்டி போடுறது கிடையாது. இப்போ ஒரு 100 வேகன்சி இருக்குன்னா அதில் ஓப்பன் கோட்டாக்கு 80 வேகன்சி போயிடும். ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 20 வேகன்சி. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 20% ஒதுக்கீடு, அதே மாதிரி ஓப்பன் கோட்டாக்கு 80% ஒதுக்கீடா. 100 வேகன்சினா 80 ஓப்பன் கோட்டாக்கு போயிடும், 20 வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். சரிங்களா. ஸோ வந்து இந்த 20 வேகன்சி, இந்த 20% கோட்டா, இது மட்டும்தான் வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்க போட்டி போட போறீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட். சரிங்களா. நீங்க பிசிக்கல வீக்கா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்க துறை சார்ந்த உங்களோட கேண்டிடேட்ஸும் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸும் வந்து அவங்களும் வந்து வீக்கா தான் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதனால இதை பார்த்து வந்து யாரும் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, யாரும் பயப்படாதீங்க. நம்ம பிசிக்கல் டெஸ்ட் நம்ம ஃபுல் மார்க் போட்டால் தான் உள்ள போகும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்காங்க அப்படின்னா இப்போ நீவா போனவங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து இப்போ அந்த கோட்டா வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு வந்து பிசிக்கல் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. மீதி வந்து ஒரு 80% கேண்டிடேட் வந்து கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் பண்ணலை அப்படின்னா மற்றவங்களும் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அதனால் வந்து எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எதுவுமே வந்து இம்பாக்ட் ஆகாது பிசிக்கல் டெஸ்ட்டில். ஸோ அதனால் இதை நினச்சி வந்து யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பிசிக்கல் பார்த்து எல்லாருமே பயந்துட்டீங்க. நீங்கள் சரியாக பண்ணலன்னா யாருமே சரியாக பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் வந்து பிசிக்கல் போகிறாங்க அப்படின்னு வச்சுங்க, ஒரு 2 பேர் வந்து ஃபுல் ஸ்டார் போட்டாங்க, 5 மார்க் போட்டாங்க, மீதி 8 பேர் 2 ஸ்டார் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி யார் இருக்கா? மெஜாரிட்டி அந்த 8 பேர் வந்து 2 ஸ்டார் போட்டாங்க அப்படின்னா அவங்க தானே மெஜாரிட்டி. ஸோ வந்து கட் ஆஃப்ல வரப்போ வந்து அது இஷ்யூவே ஆகாது, ஒரே ஆகாது உங்களுக்கு. சரிங்களா. ஸோ அதனால இதை நினைச்சு வந்து யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க பண்ணனாலும் வந்து மற்றவங்களும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டானா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குள்ள தான் நீங்க வரீங்க. ஒரு சில பேர் வந்து ஓப்பன் கோட்டாக்கு எலிஜிபிள் இருந்தால் ஓப்பன் கோட்டாவும் பண்ணுவீங்க. அவங்க வந்து ஓப்பன் கோட்டாக்குள்ளேயும் அவங்க வர முடியும், இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குள்ளேயும் வர முடியும். ஸோ அதனால பிசிக்கல் டெஸ்ட்டை பார்த்து வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ 2023 அந்த எஸ்ஐ ரிக்ரூட்மெண்ட் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் ப்ளஸ் வந்து வெரிஃபிகேஷன் அது இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து வைப்பாங்க, ஒரு சில இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதை வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஏல வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே, அப்படி இல்லைன்னா ஜனவரி ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து 2023 பேட்ச் கேண்டிடேட் வந்து சீக்கிரம் வந்து ட்ரைனிங் போயிருவீங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து போன மாதம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ளஸ் வந்து ஓப்பன் கோட்டா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 to 10ஆம் தேதி வரையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த எடிட் பண்ணுற அப்ளிகேஷனை நீங்கள் எதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. உங்களோட நேமு ப்ளஸ் உங்கள் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதை மட்டும் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து சென்டரை மாற்றலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க.
கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்டரை மாற்றலாம். நீங்கள் சென்டரை மாற்றலாம், உங்கள் ஃபோட்டோ மாற்றலாம், நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதை வந்து வேறு என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் ஸ்வசமாக சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனில் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூவாக இருக்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து நோ இஷ்யூ.